செய்திக்கு செல்லவிருக்கிறேன். நம்மளுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஒரு பாடல் படித்தாங்க. மறவாமல் நினைத்தீரையா, படிங்க பார்க்கலாம். மனதார எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஆராதனையில் சொல்லும்போது மனதார நீங்கள் நன்றி சொன்னவர்களாய் இருந்தீங்க? எதை நினச்சி மனதார நன்றி சொன்னீங்க சொல்லுங்க. 25 நினச்சி நன்றி சொன்னீங்களா? ஆனால் மெய்யாகவே அது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுங்களா? இந்த 2026 பார்க்காம எத்தனோ பேர் மறிச்சிட்டாங்க. இல்லை, அவங்களாம் ஒரு சிலர் வாஞ்சியாக இருந்திருப்பாங்க, இதெல்லாம் அடுத்த வருஷத்தில் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இல்லை, ஒரு சிலருடைய ஆயுள்கள் முடிந்து விட்டது. ஆனாலும் தேவன் இந்த இன்னைக்கு 4ஆம் தேதி 2026 4 நாளை நம்மளை காண வைத்திருக்கிறார். அல்லேலூயா! தேவன் நல்லவர். அந்த சுவாசம் நமக்குள்ளாக இருக்குதுல்ல, அதுக்கே நாம் தேவனை எழுந்திரிச்சோன்னே, எத்தனை பேர் காலையிலே எழுந்திரிச்சோன்னே இந்த ஜீவனுக்காக நன்றின்னு சொல்லுவீங்க? கரங்களை பார்க்கலாமா? உண்மையாக எழுந்திரிச்சோன்னே ஃபோனை தூக்கிட்டு ஃபோன் ஆண்டவரே 2 கரங்களை உயர்த்தி இந்த நாளுக்காக நன்றி, இந்த ஜீவனுக்காக நன்றின்னு சொல்லியிருக்கீங்களா? அதை சொல்ல ஆரம்பிங்க. அது சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் தூக்கத்திலே இறந்து போகிறாங்க. ஸோ அடுத்த நாளை கூட காணோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம் ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படியாக நம்மளை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஸோ அந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் என்னுடைய தலைப்பு, நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வாழ்க்கையில் நினைவு கூற வேண்டும். என்ன கூற வேண்டும்? எப்படி நினைவு கூறுவது? அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறணும். ஹல்லேலூயா! எபிகல், அவர் செய்த நன்மைகளை தப்பா என்னாச்சும் சொன்னா, ஓகே, நான் சொன்ன முதலியே எல்லாரும் என்ன இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு. ஓகே, நம்ம நினைவு கூறுவர்களா இருக்கணும். இப்ப ஒரு சிலர் வேலைக்கு போறீங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பாதுகாப்போடு வீட்டுக்கு கூட்டு வந்து சேர்க்கிறார். எத்தனோ காடி அடிப்படுது, எத்தனோ பேர் ரோட்டில் அடிபட்டு இறந்து போகிறாங்க, எத்தனோ பேர் என்னென்னமோ நடக்குது. ஆனால் அது மத்தியிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை சேஃப்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்க்கிறாரு. அதில் நம்ம ஒரு அலட்சியத்தனமாக இல்லாத படிக்கு அவர் செய்த நன்மைகளை எண்ணி நம்ம நினைவு கூறணும். எத்தனை பேர் அது சொல்கிறதுக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திறந்து பாருங்க. வசனத்தை பார்க்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான். அவங்க படிக்கும்போது கேட்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், இப்பொழுது எல்லாரும் 1 சாமுவேலை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 24. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 24. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா! எல்லாரும் என் கூட சேர்ந்து எல்லாரும் படிங்க. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஓகே, நீங்க சொல்லுங்க. எல்லாரும் உங்க கையை இங்க வச்சு சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். தேவன் செய்த மகிமையான காரியத்தை சிந்தித்து பாருங்கள். இதுதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் அநேகருடைய வாழ்க்கையில இது குறைவா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இதுதான் குறைவா இருந்துச்சு. அதனாலதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் அது ஆன்சர் தெரியல. அவர்கள் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். ஏன்னா தேவன் செய்ததை சிந்தித்து பார்க்கல.
அதனால தான் இது ஒரு காரியம் தப்பா இல்லை, அந்த காரியத்தில் குறைவு வரும்போது அவர்கள் முறுமுறுத்தார்கள். எங்களை சாகும்படியாகவா எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்க, எதுக்காக? சாப்பாடு கிடைக்கலன்னு. ஆனால் செங்கடல் பிளந்ததை அவங்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு காரியம் தேவன் அவங்களுக்கு செய்ததை மறந்தனால ஒரு தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி முறுமுறுத்தார்கள், சாப்பாடு கிடைக்கலன்னு முறுமுறுத்தார்கள், வெங்காயம் கிடைக்கலன்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்துச்சு. அதே போல சிஎல்சி ராயல் ஃபேமிலி மக்களே, நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் செய்ததை நினைத்து பார்க்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு எதை குறிச்சும் பயம் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு செய்த தேவன் இன்னைக்கும் செய்வார். உங்களை அன்னைக்கு தப்புவித்த தேவன் இன்னைக்கும் தப்புவிப்பார். அப்பதாங்க அத காரியம். ஏன்னா நினைவு கூறணும், சிந்தித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், நான் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப நம்ம நன்றி உள்ளவங்களாக இருப்போம். தேவன்கிட்ட மட்டும் இல்ல, மனுஷர்கள் மத்தியிலையும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசி காலத்துல ஜனங்கள் நன்றி இல்லாமல் போயிருவாங்களாம். அந்த வசனம் இருக்கு புதிய ஏற்பாட்டில். அப்ப நம்ம யாருமே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் மனுஷர்கள் மத்தியிலும் ஒருவருக்கொருவர் செய்கிற காரியத்திலையும் நம்ம மறந்து விடாதபடி அவங்களை நாம் கனப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இப்போ நம்ம திருப்பி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஒரு உயர்த்தும் போதே யாரையும் விட்டுறக்கூடாது. அதை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு அதை செய்யணும். அதுதான் நன்றி உள்ளம், அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ நம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் முறுமுறுக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் 4ஆம் நாளில் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம முறுமுறுப்பை நிப்பாட்டிடுவோம், சோஸ்திரத்தை ஏறெடுங்க. தேவன் செய்த நன்மைகளை சிந்தித்து பாருங்கள். அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முன்னெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வெள்ளி கையில் இருக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு 50 வெள்ளி நம்மளால கையில் வைக்கிறது பெரிய காரியம். 100 வெள்ளிலாம் அது பெரிய காசு. 100 வெள்ளிக்கு ஒரு 100 வெள்ளி யாராவது பிளஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். ஆமாவா இல்லையா கோமதி? அதே மாதிரி இப்போ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 1000 வெள்ளியை கோமதிக்கிட்ட கொடுக்கறதுக்கு பெரிய காரியமா? இல்லை, அவரால் முடியும். நம்ம நினைக்கும் போது அவரால் அதையும் மேற்கொண்டு செய்யறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வரேன், நம்ம எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவர் செய்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா! தேவன் மெய்யாகவே அவர் நல்லவராக இருக்கிறார். நம்ம சிந்தையில் எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேண்டும். அவர் செய்ததை நம்ம ரிவைண்ட் பண்ணி கேட்குறோம். உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒரு ஃபோனில் கெல்வின் பாட்டு பிடிச்சிருச்சு, ஒரு பாட்டு கேட்டுட்டீங்க, யாராவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன் ஐயா, பிடிச்ச பாட்டு. சரிங்களா, நீங்களா வைக்க போகிறீங்க, ஒரு கிறிஸ்தவ பாட்டு சொல்லுங்க ஐயா. என்ன ஒரு ஃபேவரட்டான ஒரு பாட்டு? ஓகே, கெல்வினோட ஃபேவரட் பாட்டு என்ன? உன்னோட தான் ஐயா கெல்வின். ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு ஃபேவரட்டான பாட்டு இருக்குல்ல. கர்த்தருடைய பாட்டில் ஒரு ஃபேவரட்டான பாட்டு இருக்குல்ல. நான் விஜயோட பாட்டு கேட்கல, கர்த்தருடைய பாட்டு கேட்டேன். விளங்கல. கிருபை, அதான் என்ன பாட்டியா? படிங்கய்யா. கிருபை என்னது? கிருபையா? அவரோட பிடிச்ச பாட்டு கிருபை. ஓகே, அப்போ அது பாட்டு முடிஞ்சிட்டோன்னே ஒரு வாட்டி தான் அப்படியே விட்டுருவீங்களா, இல்லை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி கேட்பீங்களா? வேற பாட்டு மாற்றிக்கு வரான். ஓகே, அவர் மாற்றி கேட்குறவர். ஓகே, ஒரு சிலருக்கு அந்த ஒரு பாட்டு எந்த பாட்டாக இருக்கட்டுமே, அது பாட்டு பிடிச்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம், ரிவைண்ட் பண்ணி நம்ம திருப்பி கேட்போம். அதே மாதிரி கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்க்கணுமா? அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கறது என்னது, கேட்கறது என்னது, அதை பற்றி பிறர்கிட்ட சொல்லணும்.
தேவன் செய்த நன்மைகளை பெற்றுக்கொள்றது மட்டும் இல்லை, அதை சொல்லணும். வாய் எதற்கு கொடுத்திருக்கிறாரு? அவரை பற்றி சொல்லுவதற்கு. சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். என்னங்க சாட்சி சொல்ல போறீங்க? அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லுவதே சாட்சி. அல்லேலூயா. புதுசாக ஏதாவது ஒரு சாட்சி போய் சொல்ல போகிறீங்களா? அவர் நல்லவர், வல்லவர், அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை அனுதினமும் உங்கள் கூட்டாளிங்கிட்ட போய் சொல்லுங்கள். அனுதினமும் உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள். உங்கள் சொந்தக்காரவங்ககிட்ட ஃபோன் அடித்து எவ்வளோ கதை பேசுகிறோம். நம்ம ஃபோன் அடித்தா ஊர் கதை, வந்த கதை, போன கதை, செத்த கதை, எல்லா கதையும் பேசுவோம். எவ்வளோ கதை சொல்லுவோம். ஆமாவா ஆமாவா. ஆனால் அதே மாதிரி தேவன் செய்த நன்மைகளை நாம் சொல்ல வேண்டும். அழகா சாட்சி சொல்லாங்க. இன்னைக்கு நான் என்கிட்ட கறிக்கு ஒன்றுமே இல்லை நினச்சிக்கிட்டு தான். அவங்களும் அது நம்மளை தப்பாலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன இல்லைன்னு சொன்னால் அது என்ன அவமானமா? எல்லா வீட்டிலையும் தான் இல்லாமல் இருக்குது. ஆமாம் தானே? நம்ம வீட்டில் இல்லைன்னா அது என்ன தப்பா? இல்லை இல்லை தான் சொல்லணும். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும். என் வீட்டில் இன்றைக்கி கறிக்கு என்ன சமைக்கலாம் யோசிச்சா ஐஸ் பட்டி திறந்தா ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தா என்னோட கூட்டாளி நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து நிறையா வாங்கிட்டு என்ன வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. சாட்சியா இல்லையா? சாட்சி. இதுதாங்க நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்ம அதை சொல்லலைன்னா யாருங்க சொல்ல போறா? தேவனுடைய நன்மைகளை, அவர் செய்த காரியங்கள் நம்ம சொல்லலைன்னா யார் சொல்ல போறா? தீர்மானிப்போம். வருஷத்தின் 4வது நாள்ல இருக்கிறோம். தீர்மானிப்போம். எதை தேவன் உங்க வாழ்க்கையில், அது சின்னதா இருக்கட்டும், ஒரு சட்டை, நீங்க ஆசைப்பட்ட ஒரு சட்டை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, சொல்லுங்க. அதில் என்னங்க வைக்கும்? நம்மளால இல்லை. ஆனால் அது ஒரு எப்படியும் ஒரு காரியம் வந்துச்சியா சொல்லுங்க. என் கூட்டாளி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா சொல்லுங்க. ஐயோ இது என்னோட கூட்டாளி வாங்கி கொடுத்தாங்க, நான் போட்டிருக்க சட்டை நல்லா இருக்கா? கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்டினா வாங்கி கொடுத்தாங்க. ஓகேவா, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நம்ம தேவன் செய்த நன்மைகளை நான் நிச்சயமாக போயிட்டு இந்த சட்டையை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன், வாங்கியிருக்கவே முடியாது. ஆனால் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஒருத்தரும் நான் சொல்கிறேன், அதை நான் ரொம்ப நம்புகிற ஒரு ஆள், ஒரு 10 வழி உங்களுக்கு ஒரு ஆள் கொடுத்தாலும் சரி, அது தேவன் அனுமதிக்காமல் அது வராது உங்ககிட்ட. ஒருத்தவங்கக்கிட்ட அந்த உள்ளத்தை அந்த ஆசையும் அந்த கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை வச்சாலும் ஒழிய யாரும் சும்மா போய் யாருக்கும் அள்ளி கொடுக்க மாட்டாங்க. அதை நான் நம்புகிற ஆள். ஸோ அந்த மாதிரி அதை நன்றி உள்ளத்தோடு வர வைத்துக் கொள்வோம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினைவு கூறுதல், தேவன் செய்த நன்மைகளை ரிவைண்ட் பண்ணி அதை சோஸ்தரிங்க. முதலாவது நீங்கள் உள்வாங்கணும். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் தேவனை சோஸ்திரம் பண்ணிங்கன்னா அது தானாகவே அது உள்ளுக்கு ஊறிடுமா? எங்கே பார்த்தாலும் அதை சொல்லுவீங்க. நம்ம உள் வாங்கலைன்னா தான் எல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, எல்லாத்தையும் டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு போனால் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை முக்கியப்படுத்தணுமா, அது முக்கியமாக இருக்கும். அது உள் வாங்கிட்டோம், அதை நம்ம சொல்லுவோம். தேவன் எனக்கு செஞ்சார். அதான் சொல்கிறேன், யாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாது. தேவன் உங்களுக்குள்ளாக அந்த இருதயத்தை வச்சா தான் அதை செய்ய முடியும். நினச்சிங்க, உங்களுக்கு யாராவது ஒரு 10 வழி கொடுத்தா கூட தேவனுக்கு முதல்ல நன்றி செலுத்துங்க, அப்புறம் அந்த மனுஷனுக்கு நன்றி செலுத்துங்க. அதான் முக்கியம். சரிங்களா? ஸோ நம் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் நம் வாழுவோம். அந்த பாட்டில் நம்ம படித்த பாட்டில் மனதார நன்றி சொல்லணுமா, மறவாமல் நினைத்தாராம். நம்ம மனுஷர்கள் மறந்து போகலாம், மனுஷர்கள் சொல்லுங்க, மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் என் தேவன் மறக்காதவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மறக்கவே மாட்டார் உங்களையும் என்னையும். எல்லாரும் கைத்தட்டி ஆமென்னு சொல்லி அல்லேலூயா கொண்டாடுங்க. அல்லேலூயா. கொண்டாடக்கூடிய இடத்துல தேவன் இருக்கிறாருங்க. அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நம்மளை ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஒரு பாட்டு, ஞாபகம் இருக்கான்னு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சு இப்போ எனக்கு. ஞாபகம் வருதுன்னு நான் ஞாபகம் இருக்கான்னு கேட்டோன்னே அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. எது அது பாட்டு எப்படி வருமே, ஞாபகம் வருதா அதெல்லாம் தெரியல எனக்கு, அது தெரியல. ஓகே, சித்ரா பாடுறாங்களா? ஓகே, ஆமாம், சின்ன குயில் சித்ரா பாடுவாங்க அவங்க. ஓகே,
அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறாரு, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி. மத்தேயு 16 எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுங்க, வசனத்தை வாசிங்க, பாருங்க. பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 16 வசனம் 9, 10 வாசிங்க. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? கேள்விக்குறி. ஆண்டவர் அவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மிச்சம் 12 கூட எடுத்தாங்க. இதுலேயும் நிறையா காரியம் இருக்குது. நிறையா 7 கூட எடுத்திருக்காங்க. நிறைய காரியம் இருக்குது. அதில் வருது பாருங்கள், நினைவு கூறாமல் இருப்பீரா. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ இவ்வளோ காரியத்தை நான் செஞ்சேன், உனக்கு மிஞ்சி போய் கூட நான் வச்சுருந்தேன், கூடையாக வச்சுருந்தேன். அப்போ இதெல்லாம் வச்சுருந்தேன் நானே, உனக்கு மீதம் வச்சுருந்தேன் நானே, மற்ற காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேனா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அதுதான் ஞாபகத்தில் இருக்கா, ஞாபகம் வருதா? தேவன் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அநேக காரியங்கள் உங்கள் நினைவில் இருக்கிறதா? தேவன் இந்த காலவேளையில் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறார், ஞாபகம் இருக்கா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வியோடு அவர் முடிக்கிறார் அதை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய ஆசையும் கூட. ஒரு வெற்றியாளராக நீங்கள் வரணும்னு சொன்னால், அந்த வெற்றிக்கு நீங்கள் முதலாவது நினைவு கூற வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் இது படிக்க வேண்டாம். நீங்கள் இந்த சம்பவம் 1 சாமுவேல் 17:32 34 நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே இந்த 1 சாமுவேல என்ன சம்பவம், யாரை குறித்து இருக்கு தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோ அதில், தாவீது. அப்புறம் சாமுவேலும் கோலியாத்தும், வில்லனும் ஹீரோவும். தாவீது தான் ஹீரோ, கோலியாத்து தான் வில்லன். அப்போ இந்த சம்பவத்தில் சவுலுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குட்டி தாவீது, அந்த ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. குட்டி தாவீதை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன, அவர் அந்த அரசரை பார்த்து, சவுல் தான் அந்த ராஜா, அந்த சவுல் ராஜா கிட்ட என்னன்னு சொல்கிறாரு, நீ எப்படி வந்த, உன்னால் எப்படி முடியும், நீ இருக்கிறது இப்படி, அவர் இருக்கிறது அப்படி, எப்படி முடியும்னு கேட்கும்போது, அந்த ஹீரோ அந்த சவுல் ராஜா கிட்ட தைரியமாக பயம் இல்லாமல் என்ன சொன்னார், நான் சிங்கத்தை விரட்டுனேன், கரடியை விரட்டுனேன், இப்படிலாம் சொல்லி அந்த அரசருடைய மனசில் இடம் பெற்றுட்டாரு. அந்த தைரியம், சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்னுட்டேன், இவன் எம்மாத்திரம். அந்த நினைவு கூறுதல் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் செய்யலைன்னா, அவர் நினைவு கூறலைன்னா, ஆமாம் நான் எப்படி இவ்வளோ பெரிய கோலியாத்தை நான் வீழ்த்துவேன்னு சொல்லி ஓடி இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு என்னை கொண்டு அந்த ஆடுகளை காப்பாற்றின தேவன் இன்னைக்கு இந்த கோலியாத்தை கொன்று இந்த ஜனங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்ததுனால தான், அவர் ஞாபகத்தில் வச்சிருந்ததுனால தான் அந்த தைரியத்தோடு அவர் சென்று அவர் அங்கு வெற்றியை பெற்றார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கோலியாத்தையும் வீழ்த்துறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன இருக்கணும்? ஞாபகம், நினைவு கூறுதல். தேவன் என்னை ஒவ்வொரு காரியத்திலும் தப்பு வச்சு வந்தார், இந்த காரியத்திலும் இப்படிப்பட்ட கோலியாத்துடைய காரியத்திலும் என்னை தப்பு வைப்பார் என்று நீங்கள் நம்பினீங்கன்னா அதை தப்பு வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரவசம் அடைங்க ஜனங்களே, பரவசம் அடைங்க. நிச்சயமாக இதெல்லாம் நாம் உள் வாங்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை அது பெரியதாக மகிமையான காரியங்களை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. மகிமையான காரியங்களை செய்த தேவனை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சோக கதையெல்லாம் விட்டுருங்க.
அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை மட்டும் சொல்லுங்க. சோகம் எல்லாத்துக்கும் வருங்க. சோகம் வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். எல்லாமே மனுஷர்கள். நம்ம இந்த பூமியில் தான் இருக்கிறோம், நம்ம பரலோகத்தில் போயிட்டு இல்லை. எல்லா காரியமும் இருக்கும். அதெல்லாம் சந்திக்கக்கூடிய பலனும் அறிவையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியமும் வாய்க்கும், எல்லா காரியமும் வாய்க்கும். நமக்கு ஒன்று தான் தேவை. என்னன்னா, வேதத்தில் பார்க்குறோம், அவங்க தேவனை அறிஞ்ச ஜனங்கள் கிடையாது, தேவனை விசுவாசித்த ஜனங்கள் இல்லை. 2 பேர் இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில். தேவன் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாரு, அவங்களுக்கு மகா பெரிய விசுவாசம், த கிரேட் ஃபேத் இவங்களுக்கு தான் இருந்துச்சுன்னு 2 நபரை பார்த்து சொல்கிறாரு. யாருக்காச்சும் தெரியுமா யார் அந்த நபர்னு சொல்லி? 100க்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் பெரிசுன்னு சொல்கிறாரு. அந்த 100க்கு அதிபதி என்ன ஆண்டவரை வணங்கின ஒரு மனுஷனா இல்லை. அவர் கேள்விப்பட்டார், இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு. 100க்கு அதிபதினா அவர் பணக்காரரு. 100க்கு அதிபதினா அவர் சொல்கிறதுக்கு 100 பேர் செய்வாங்க, வேலையாட்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவர் சொல்கிறாரு, நான் 100க்கு அதிபதியாக இருந்து எனக்கு சேவகம் செய்ய அவ்வளோ பேர் இருக்கிற போது நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு கூட வர வேணாம். என் மகன் செத்து போயிட்டான், உங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இருக்கிற இடத்துல இருந்து அவன் உயிர் ஓடு வருவான். அந்த விசுவாசம் பெரியது என்று இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னொரு சம்பவம். ஒரு லேடி, ஒரு பெண், அந்த 12 மாதம் அந்த உதிரம் போக்கில் இருந்த ஒரு மனுஷி, அவங்களுடைய விசுவாசம் பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட்டா மட்டும் போதும், நான் சுகமாவேன். அவங்களாம் தேவனே, அவங்களாம் புறஜாதி ஜனங்கள். ஆனாலும் அப்பேற்பட்ட விசுவாசத்தை அந்த 2 பேருடைய வாழ்க்கையில் இயேசு பார்த்தார். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி அந்த செங்கடலை பிளந்தவரை மறந்துட்டு முறுமுறுத்தது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியத்தில் தப்பு வச்சு, எவ்வளவோ காரியத்தை கடக்க வைத்த தேவனை நாம் மறந்து முறுமுறுக்கிறோமா? இப்படி நாம் செய்து கொண்டு இருப்போம் என்றால் 2027 நம்ம இப்படி தான் இருப்போம். நீங்கள் 2027 வித்தியாசமான ஒரு ஜனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காரியத்தெல்லாம் தள்ளிவிட்டு தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற ஜனங்களாக நம்ம வாழ்வோம், மாறுவோமாக. அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் கேட்க தான் விசுவாசம் வரும். ஆமாம் தானே? கேட்க தான் விசுவாசம் வரும். அப்போ இந்த சபையோடைய மையம் என்ன? இந்த சபையோடைய நோக்கம் என்ன? அப்போ திருச்சபைக்கு வரீங்க, பாஸ்டர் பேசுகிறத கேட்குறீங்க, லீடர்ஸ் பேசுகிறத கேட்குறீங்க, நான் பேசுகிறத கேட்குறீங்க. இதுதான் நம்மளுடைய வீடு. இந்த வீட்டில் பேசுகிற காரியத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் கவனிக்கிறீங்க, எவ்வளோ தூரம் உத்து பார்க்குறீங்க, எவ்வளோ தூரம் அதை பேசுகிறீங்க, அப்போ தான் உங்கள் விசுவாசம் வளரும். நம்ம கேட்குறவர்களாக மாத்திரமல்லாமல் அதை செய்யறவங்களாக மாறணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. அப்போ இந்த வீட்டோட மையம் என்ன? இந்த வீட்டிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையானது நம்மளுடைய ஆவியை உயிர்ப்பிக்கணும். சண்டே வரணும், வரலைன்னா ஃபோன் அடித்து கேட்பாங்க, போகலன்னா அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நம்ம வரக்கூடாது. கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை ஆவலாய் கேட்கணுமா, கவனித்து கேட்கணுமா, கூர்ந்து கேட்கணுமா. அப்போ தான் அது உள் வாங்கும்போது அது உங்களை உயிர்ப்பிக்குமா. சொல்கிறத சொல்லு. அவங்க எந்த பேசிக்கிட்டா மனசில் என்ன? வீட்டில் அடுப்பு அடிச்சுனா, ஐயோ வீட்டில் துணியை எடுத்து ஐயோ வாஷிங் மிஷினில் போட்டேன், ஐயோ காய போலே, வெயில் வெளியே பளிச்சுன்னு பள்ளி இழிச்சிக்கிட்டு வெயில் அடிக்குதே அப்படிலாம் மனசில் இங்கே ஓடும். அந்த மாதிரி காரியத்தில் பேக் பண்ணிவிட்டு, பாடியை பேக் பண்ணிவிட்டு மற்றது எல்லாம் யோசிப்போம். இங்கே புறப்பட்டு வருகிற வார்த்தையை நம்ம கேட்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம். நம்ம சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ எப்படிங்க ஜீவன் உண்டாகும்? அப்போ எப்படிங்க நம்ம வாழ்க்கை மாறும்? உண்மையா இல்லையா? நிஜமா இல்லையா? சத்தத்தை காணும். நிஜமா இல்லையா?
கவனமாய் கேட்கணுமா, கவனமாய் கேட்கணுமா. கர்த்தருடைய வார்த்தை இந்த வீட்டிலேருந்து புறப்படும் போது கவனமாய் கேட்கணுமா. ஏங்க நமக்கு ஒரு வீடு, நமக்கு ஏங்க ஒரு இந்த ஒரு காரியம், நம்ம கூடி வந்து இந்த 2 ஹவரு 3 ஹவருக்கிட்ட நம்ம ஏங்க ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதை அப்படியே பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு அதை பேசும்போது தியானிக்கும் போது அதுதாங்க நடக்கும். ஜோஷுவா 1:1 என்னங்க சொல்லுது? அந்த வார்த்தையை விலகாமல் எடுத்து படிங்க சிஸ்டர். ஆ 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்மளுடைய விலகக்கூடாதான். கேட்குற காரியத்தை எல்லாம் நம்ம உள் வாங்கும்போது அப்போ தான் அது கிரியை செய்யுமா. அல்லேலூயா. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வரீங்க போகிறீங்க, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம காதை நிறையா வாட்டி என்ன செய்கிறோம்? வீட்டிலே கழட்டி வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா இங்கே வந்தால் நம்ம மாறிடுவோம். காதை சத்தியத்தை கேட்டோமா, சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கிறோம். வெளியே எங்கேயாச்சும் போகும்போது நம்ம வாயை வீட்டில் வச்சுட்டு போயிடுவோம். அப்படியா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் உங்களையும் என்னையும் அளிக்கலை. அதனால தான் சொல்கிற, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கவனமாய் 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 உற்று பாருங்க. பார்த்துக்கிட்டே தூங்கிடக்கூடாது. ஒரு சில கண்ணு திறந்துருக்கோம், பார்த்துக்கிட்டே அப்படியே அவ்வளோ சீரியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்கு தூங்கிடுவாங்க. கண்ணை திறந்தே தூங்குற ஆள் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டீவன் ஜான். ஓகே, யார் அது மாதிரி தூங்குறீங்களா? ஓகே. சரி, இந்த மாதிரி காரியத்துக்குள்ளாக நம்ம இருக்கக்கூடாது. நம் கண்களை திறந்து காதுகளை திறந்து கவனமாய், நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, கவனமாய் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்குங்க. அவர் செய்த நன்மைகளை மறக்காதீர்கள். அல்லேலூயா. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு என்னோட இருதயத்தில் வச்ச செய்தி. சீக்கிரம் முடிச்சிட்டுனா. தபிதா ஹாப்பியா? தபிதா ஹாப்பியா? ஏபிகல் கேப்பியா? எஸ்தர் கேப்பியா? எஸ்தர் ஓகே. நீங்கள் விருப்பமாக நினைத்ததை நான் நிறைவேற்றிட்டேன். ஸோ நான் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? என்ன சொன்னேன்? நன்றி மறவாமல் இருக்கணும், நினைவு கூறணும். என்ன நினைவு கூறணும்? தேவன் செய்த நன்மைகளை. அப்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பயம் வராது. எதையும் குறித்தோம். அன்னைக்கு விடுவித்தவர் இன்னைக்கு விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவன் உங்களோடு இருந்து நினைவு கூறுதலோடு வருஷத்தை ஆரம்பிங்க. வருகிற நாட்களை ஆரம்பிங்கள். பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நான் தான் சொன்னல, நீங்கள் போகும்போதே அது நடக்கும். நீங்கள் நினைப்பீங்க, அது கிடைக்கும். இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், அந்த காரியம்லாம் ஐயோ நான் அப்படி செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய உறவு தேவனுக்குள்ளாக எப்படியாக இருக்க வேண்டும்? அவரோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவில் நீங்கள் நெருங்கி இருக்கும்போது, நீங்கள் அவரோடு கை கோத்து இருக்கும்போது அதை செய்வார். நான் ஒன்று சொல்கிறேங்க, இது சிம்பிள் திங் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம்னா முதலாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு காரியம் நடந்துருச்சு, என்ன செய்வீங்க? பிரச்சனை என்று சொல்லுங்கள். ஒரு காரியம் ஓகே, ஒரு கஷ்டமே நடந்துருச்சு, முதலாவது என்ன செய்வீங்க? மனசு கஷ்டமாக இருக்கும், பயந்து அழுதுருவீங்க. ஓகே,
ஓகே, உட்காருங்க சார். சரி, கோமதி என்ன செய்வீங்க? ஒரு காரியம் நடந்துச்சு, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, சந்தோஷமான காரியம் என்னென்னா, சந்தோஷமானது அது அது வந்து நம்ம வேறு மாதிரி கொண்டாடுவோம். ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒன்று, அதுக்குன்னு நான் கஷ்டம்னு சொன்னேன்னா வேறு எதுக்கெல்லாம் ஓடிடாதீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் நடந்துருச்சு, சம்பவம் நடந்துருச்சு, என்ன செய்வீங்க முத? நடக்கலன்னா ஆண்டவரை நோக்கி வாங்க. ஓகே, செலீசா சொல்லுங்க. ஓகே மேடம், பாக்கியம் சொல்லுங்க. ஓகே, குட். சர்வத் சொல்லுங்க. ப்ரே பண்ணுவீங்க. ஓகே. ஜெனிகா, அப்படி நான் கேட்பேன்னு சொல்லி அப்படி தலைக்கீழே குடிஞ்சிக்கிட்டது. ஓகே, சொல்லுங்க. யான் நடக்குது இப்படின்னு கேள்வி கேட்பீங்க. ஓகே, என்ன சொன்னாங்க? அம்மாட்ட கேட்டுறாத. ஓகே. மோசஸ் என்ன செய்வீங்க? யோசிப்பீங்க. ஓகே. கிறிஸ்டினா என்ன செய்வீங்க? ப்ரே பண்ணுவீங்க. ஓகே. மாஸ்டர் என்ன செய்வீங்க? விளங்கல விளங்கல எது யோசிக்காம தூங்கிடுவீங்க. ஓகே, நிறைய காரியத்தை கேட்டீங்க. ஓகே, நம்ம முதலாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒன்று நினைக்கணும். அவங்க சொன்னாங்க, அவரை மிஞ்சி எதையும் நடக்காது, அவரோட அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, எல்லாமே அவரை தாண்டி தான் நமக்கு எல்லாம் வரும்னு. அதை விட்டுடணும். ரெண்டாவது, முதலாவது ஒரு காரியம் வரும்போது நம்ம என்ன செய்வோம்மா, நார்மலாகவே ஃபோன் எடுத்து கால் பண்ணி எல்லோருக்கிட்டையும் சொல்லிடுவோம். உனக்கு தெரியுமா, நான் கூட்டுக்கு காசு போட்டேன், அவன் ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான் தெரியுமா, ஒரே கண்ணீர் கம்பளையோடு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லிடுவோம். இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம். ஆனால் சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்ல மாட்டோம். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா முதலாவது எல்லா சூழ்நிலையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் இருக்கும். அப்போ எது நடந்தாலும் அவரை மிஞ்சி நடக்காது, அவர் பார்த்துக்குவார். அது மட்டும் இல்லை, ஒரு பதட்டம், ஒரு அம்மாவாக இருக்கிறோம், ஒரு அப்பாவாக இருக்கிறோம், எல்லாருக்குமே அந்த பதட்டம் எல்லாம் வரும். ஆனால் அது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நீங்கள் தான் கண்ட்ரோலுக்குள்ளாக வைக்கணும். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் என் கண்ணு பார்க்குது, நான் பார்க்காத தூரத்தை நீங்கள் தான் அறிந்திருக்கிறீங்க. அப்போ இந்த காரியம் இப்படி நடந்துருச்சு, உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு வேண்டிய காரியம் அடுத்தது நான் என்ன செய்யணும், ஆலோசனை கேட்கணும். இப்போ பக்கத்தில் இருக்காங்களா, கேட்கல, சொல்லலாம் அந்த மாதிரி. அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிவிட்டு, சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லாமல், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்கிட்ட சொல்லாமல் அது செய்கிறது தான் தப்பு. ஸோ செய்ய வேண்டியவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற காரியத்தை செய்யுங்க. அவர் சொல்லுவார், அவர் ஆலோசனை கொடுப்பார், பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுதான். ஸோ அவர் நம்புறோன்னு சொன்னால் நம்ம அதுதான் செய்ய வேண்டும். ஸோ இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் அவர் செய்த மகிமையான காரியத்தை மறக்காதபடிக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? செய்வீங்களா? ஓகேவா? யாவரும் எழுந்திருப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம கேட்டோம். எங்கள்கிட்ட நான் தயவாக என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, இந்த ஜெபம்னு வரும்போது நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம்னு சொல்லும்போது எல்லாம் கேட்போம், அந்த ஜெபம்னு சொல்லும்போது தான் காணா போயிடுவோம். தயவு செய்து அதை செய்யாதீங்க. இந்த வருஷத்தில் நம்ம ஒருத்தங்க ஒரு காரியத்தை பேசும்போதோ சரி, அந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை செய்யும்போதோ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே தான் காணிக்கை நேரத்தில் ஜெபிப்பாங்க, அந்த வாரத்தோட ஆசீர்வாதங்களை கூறுவாங்க. நீங்கள் நடமாடிக்கிட்டோ இல்லை டாய்லெட் போயிட்டோ இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் போனீங்களா, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ சிஎல்சி நெஞ்சில் குடியிருக்கும் ஜனங்களே, தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல நில்லுங்க, அசையாதீங்க.
சரிங்களா? ஓகேவா? நாம் ஜெபிப்போம், கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். மனதார நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, மனதார நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஓ ஷபா கரலா பரியாந்தோ. ஹல்லேலூயா. ஆன்லைனில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் நான் செபிக்கிறேன். இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் நான் செபிக்கிறேன். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. கடைசி காலத்தில் ஜனங்கள் நன்றி இல்லாமல் போயிடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் எப்பொழுதும் நீ செய்த நன்மையை எண்ணி எண்ணி நான் துதிக்கிற ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும். என் தேவன் என்னை தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஷமா கரலா பரியாந்தோ. ஓ, இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார், இன்னும் வருகிற காரியத்திலிருந்து என்னை தப்புவிப்பார், என்னை காப்பாற்றுவார். தேவ தூதர்களுடைய ஊழியம் என்னோடு எப்பொழுதும் எப்பொழுதும் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் எதுக்குமே தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. சங்கீதம் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் பழிக்கட்டும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நமக்கு தலைமையில் கரங்களை வைத்து சொல்லுவோமாக. சங்கீதத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையும் அது என் மேலே பழிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ, சங்கீதம் 91 இருக்கிறதான அந்த வசனங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் பழிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷமக்கரலா பரியாந்தோரோலோ போரியாந்தாய். காரணம், நீங்க எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க, நீங்கள் அதிகமாக எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறீர். நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட தவறான செயலுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். அநேக நேரத்தில் எங்களுடைய நாவிலிருந்து முறுமுறுப்பை நாங்கள் எடுத்து போடுகிறோம். நாங்கள் நிறைய காரியத்தில் முறுமுறுத்திருக்கிறோம். இந்த நாளில் அது எங்கள் வாழ்க்கையை விட்டு, எங்கள் நாவை விட்டு, எங்கள் வாயை விட்டு போவதாக. சோஸ்திரம் வருவதாக, துதி வருவதாக, எங்கள் நாவில் துதி வருவதாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி என்ற வார்த்தை வருவதாக. ஹல்லேலூயா. ஓ, நீர் செய்ததை நினைவு கூர்ந்து நாங்கள் எப்பொழுதும் நீ செய்ததை எண்ணி நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கிற ஜனங்களாக உதவி செய்யும். பிரியமான ஜனங்களே, உங்களை குற்றப்படுத்தினாங்க, உங்களை காயப்படுத்திருக்கிறாங்க, அதை நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. அது உங்களை ஒடுக்கும். அது மனுஷனுடைய வார்த்தை, அதை உங்களை உயிர்ப்பிக்காது. அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காதீங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டு, கர்த்தர் என்ன செய்தார் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும், கர்த்தர் என்ன செய்தார், தேவன் என்ன செய்தார், எவ்வளவு நன்மைகளை செய்தார், அதை பிடித்து கொள்வோமாக. கணவன் மனைவி, உங்களுடைய உறவுகள் மத்தியில் உங்கள் மனைவி எவ்வளவோ நல்லது செஞ்சிருப்பாங்க, உங்கள் கணவர் எவ்வளவோ நல்லது செஞ்சிருப்பார். ஏதோ ஒரு சில வார்த்தைகள் உங்களை கஷ்டப்பட்டிருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த நல்லது செஞ்சாங்களே அவ்வளோ காரியம், அதை மறந்துட்டு அந்த ஒரு காரியத்துக்காக பிடிச்சிக்கிட்டு, ஐயோ என் கணவர் கெட்டவர், ஐயோ என் மனைவி கெட்டவள், ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை விட்டுட்டு அவங்க செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும்போது அவங்கள நீங்கள் நேசிப்பீங்க. பிள்ளைகள், பெற்றோர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க. பிள்ளைகள், பெற்றோரின் ஆசீர்வாதங்கள் அவங்க. ஸோ அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது ஒரு தப்பு செஞ்சிட்டா அதை பிடிச்சி வச்சுக்காதீங்க. பார்க்கும்போதெல்லாம் நீ உருப்பிடுவியா, ஓ நீ இப்படி செஞ்சிட்டிய, அதை சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு பிள்ளைகள், அதில் மகிழுங்க. அப்பொழுது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் நம்மளுடைய உறவுகள் மத்தியில் வாழ்க்கையும் அது சந்தோஷமாக இருக்கும். அந்த கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் தூக்கிக்கிட்டு போவாதீங்க. அது உங்களை எங்கேயுமே கொண்டுட்டு போவாது. அது பிசாசு போடுகிறத பொய்கள். அதை எதிர்த்து அதை உடைத்து போட்டு தேவன் சொல்லுகிற காரியத்தை பிடித்து கொள்ளுவோம், அதில் நடப்போம். நம்ம வாழ்க்கை செழிக்கும். இந்த வருஷம் ஒரு நாள் கூட வீணாக்காதீருங்க.
நீங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி எடுத்துக்கோமே, ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துடும், அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேச மாட்டாங்க. அதில் தேவன் நாம மகிமைப்படும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதில் யார் சந்தோஷப்படுவா தெரியுங்களா? பிசாசு தான் சந்தோஷப்படுவான். அவனுடைய காரியம் அங்கு ஒரு கெடுதல் உண்டாக்கணும், குடும்பத்தில் கெடுதலை உண்டாக்கணும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளாக சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தணும். அவங்க சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்போ உணர்வு அடையுங்கள் ஜனங்களே, உணர்வு அடையுங்கள். இன்னைக்கு ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் வந்துச்சுன்னா உணர்வு அடைங்க. இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா, இல்லை பிசாசுடைய காரியம் மகிமைப்படுதா, இதில் யார் ஜெயிக்க போறா? தீர்மானம் எடுக்க வேண்டியது உங்கள் கையில். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், தீர்மானம் உங்களுடையது. அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அது உங்களுடையது. தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் தலைவராக இருக்கிறார். அந்த தலைவருடைய ஆலோசனையை கேட்டு உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி ஜெயமான குடும்பமாக நீங்கள் நிற்க போறீங்களா? கடைசியில் தோல்வியான குடும்பமாக நிற்க போறீங்களா? தேவன் மகிமைப்படுகிற குடும்பமாக நிற்க போறீங்களா? இல்லை தேவனை கீழே போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கௌரவம், உங்களுடைய பெருமை, உங்களுடைய வைராக்கியம் இதில் நிற்க போறீங்களா? யோசித்து சிந்தித்து பாருங்கள். தேவன் செய்த நன்மைகளை எப்படியாய் நம்ம கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோமோ அதே போல் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய காரியங்கள்லாம் சரிப்படுத்தி கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் சரிப்படுத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மன்னிப்பு கேட்கறதுனாலையோ தாழ்ந்து போகிறதுனாலையோ நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க. அப்போ தான் நீங்கள் பெரியவங்களாக ஆகுங்க. ஹல்லேலூயா. காரணம் தேவன் அவர் தாழ்மை உள்ளவர். அந்த தாழ்மை உள்ள தேவன் நம்மளோடு தங்கியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, பேசப்பட்டதான ஒவ்வொரு காரியத்தையுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை தொடுவீராக. இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறுக வேண்டும். உம்முடைய மகிமையான காரியத்தை நாங்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாய், நாங்கள் உம்மை சுமந்து கொண்டிருக்கிறதுனால் உம்மை போல யோசிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுவீராக. என்னுடைய ஜனங்களை தொடுவீராக. இந்த ஜனங்களை தொடுவீராக. இந்த வருஷத்தில் நிர்வகித்திருக்கிறதான மகிமையான காரியங்களை அடுத்த வருஷம் நாங்கள் நிற்கும் போது மகிமையான காரியங்களை இதன் தேவன் செய்தார் என்று சொல்லக்கூடிய ஜனங்களாய், மகிமையான காரியங்களை செய்தீர், அதை நான் சந்தோஷத்தோடு வந்து சோஸ்திரத்தோடு நான் சோஸ்திர பலியை செலுத்த போகிறேன் என்று வரக்கூடிய ஜனங்களாய் ஆண்டவரை பெரிய மகிமையான காரியங்களை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நாங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது காரியம் இருக்கும் என்றால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களை நாங்கள் நினைவு கூறுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். பாய்.